கும்பராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சம விதிகள். இந்த ராசிக்கு ஒரு ராசி தத்துவம் இருக்குது. இது ராசிக்கு ஒரு அட்வைஸ். இவங்க திருமணம் செய்யும் பொழுது நல்லா பாருங்கள், கலஸ்திரக்காரகன் இந்த ராசிக்கு 9 இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வருகிறது. இப்போ 7, 9 மறைமுகம். திருமண காலம் 2ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சம். 2ஆம் இடத்துல என்ன ராசினா அதே மாதிரி குரு ராசி. இவங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி பார்க்கணும். 12ஆம் இடத்துல செவ்வாய். ராசிக்கு அதிபதி சனி, அவருக்கு 12ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சம விதிகள். இந்த ராசிக்கு ஒரு ராசி தத்துவம் இருக்குது. இதுதான் நடக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இதை முதலே தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் பயணிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரிந்த இடத்துக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆன இடத்துக்கு போகிறது ஈஸிங்க. புதுசாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் பயந்து போகணும். இருட்டு இடத்துக்கு போகும்போது கவனமாக போகணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது தசாபுத்திக்கு, லக்னத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் கோச்சார மற்ற கிரகம் கால சூழ்நிலை தகுந்த பார்த்தா கூட அதை தாண்டி இது நடக்கும். இது பொது விஷயம். ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 30-40% நடக்கும். அந்த விஷயத்தை பார்ப்போமே. இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி ஜெயிக்க முதல்ல ஒரு சூட்சம விஷயம். ஃபஸ்ட்டு விஷயமே ஜெயிக்கிறத பற்றி பேசிடுவோம். இந்த ராசிக்கு கோயில் கும்பாபிஷேகத்தை அட்டன் செய்யும்போது ஜெயித்து இருக்கிறது. முதல் சூட்சம விஷயம். பூக்கள், அதாவது எந்த ஒரு பூ செஞ்சாலும் பூக்களை அள்ளி போட்டுட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஜெயிச்சு விடுகிறது. நல்லா பாருங்கள், பூக்கள் பூட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சஷ்டி விரதம் இதை வரனா மாலையை போடுறத விட சின்ன பூக்கள் எடுத்து போட்டாங்க. ஏன்னா சதயம் என்ற ஒரு முழு நட்சத்திரம் இருக்குது. அது 100 அப்படின்னு குறிக்கும். 100 பூக்களை குறிக்கும். இந்த ராசி எப்போவுமே நான் ஒரு சொல்லுவேன், ஒரு டாக்டர், மருத்துவர் இருக்கின்ற வீட்டு அருகில் இருந்தால் இந்த ராசிக்கு வளர்ச்சி ஃபஸ்ட்டு. 2வது சூட்சமம், இவங்க வீட்டு அருகில் ஆசிரியர், டீச்சர், பேங்க் ஸ்டாஃப், அந்த ஏரியா பக்கத்தில் ஒன்று இருந்துட்டுங்க, வளர்ச்சி ரொம்ப இருக்கும். இதுதான் இந்த அடிப்படை சூட்சமே. இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. இந்த ராசியோட குறியீடுகள் சொல்லுவோம். நிறைய பேர்த்துக்கு முரசு தானம் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காகத்துக்கு உணவு வைக்கிறது, குபேரன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணலாம். அந்த நட்சத்திரத்தை அந்த மாதிரிலாம் மாறும். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு. நல்ல விஷயமே சொல்லணும். இந்த ராசிக்கு அதிபதி சனி, அவருக்கு 12ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் இவர் உடலில் சிறு ஒரு ஊனம், ஏதோ ஒரு குறை இருக்கும். அது இவருக்கு மட்டும் தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்போ கும்பராசி தனக்குன்னு என்று ஒரு சூட்சமத்தை, ஒரு விஷயத்தை வைத்து கொண்டே இருப்பார்கள். நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். நிறைய பேர்த்துக்கு சொல்லும்போது சொன்னேன், ஆமாங்க இந்த மாதிரிங்க. நிறைய பெண்களுக்கே சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கு நிறையா பொருந்தும். ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பார்க்கும்போது அவர் கண்ணில் பார்க்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கண்ணில் வச்சுருக்க லென்ஸே வேறன்னார். அப்போ டிஃப்ரெண்ட் உண்டு. இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் இந்த ராசிக்கு நான் அவ்வளோ சொல்லுவேன், சீக்கிரம் வேலையை ப்ராசஸ் பண்ணுங்கள், 2ஆம் அதிபதி குரு பார்க்குதுங்கிற மாதிரி. அப்போ இந்த ராசிக்கு வேலை உண்டு. சில காலம் வேலைக்கு சென்று அப்புறம் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. எப்போவுமே இந்த ராசி சில காலம் வேலைக்கு போயிட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு சூட்சம் எழுதிருக்கலாம். வாடகை வருமானம் வர வாய்ப்புள்ள ராசி இந்த ராசி. இயற்கையாகவே 4ஆம் அதிபதி 2இல் உச்சம். வாக்குப்பளிதம் உண்டு, தாய்ப்பாசம் உண்டு, பூர்வீக ஊர் சொத்து இந்த ராசிக்கு படிப்புக்கோ சொந்த பந்தத்துக்கோ பயன்படுகிற அம்சமாக இருக்கிறது. அப்போ இந்த ராசிக்கு முதல் சூட்சம விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாடகை வருமானம், உழைக்காத வருமானம் எப்படி? டெபாசிட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறது, வாடகை வருமானம், இல்லை டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி வருமானம் உண்டு. சூப்பர். இந்த ராசிக்கு தைரியஸ்தானம் உண்டு. தொழிலில் இந்த ராசிக்கு அங்கே துணிஞ்சிடுவாங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஹைலி ரிஸ்க் எடுக்கிற ராசி. ஏன்னா 3ஆம் அதிபதி செவ்வாயாக வருவதால் அவரே 10ஆம் அதிபதி, ஹைலி ரிஸ்க்கு. சங்கடப்பட மாட்டாங்க. இவங்களே ஓனர், இவங்களே வேலைக்காரங்க, எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை செஞ்சுருவாங்க. ராசிக்கு ரெஃபரன்ஸே தான். ஆண் பெண் பாலின டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கடுமையாக இருக்கிறது. இவங்களுக்கு இன்னொரு விஷயம்னா, ஹையர் அஃபிஷியல் எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் அவங்க சபையில் நின்று பேசக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. ஹையர் அஃபிஷியல் அதிகாரிகள் இவங்களுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க. நல்லா கவனிக்கணும். 2ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சம். 2ஆம் இடத்துல என்ன ராசினா அதே மாதிரி குரு ராசி. இவங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி பார்க்கணும். 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிற காலகட்டம். அப்போ இவங்க சுற்றி உச்சம் நீச்சம் கிரகமாகவே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்களை சுற்றி
புகழ் பெற்றவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ராசி அம்சமே இதுதான். வேலைக்கு சரியான ஆட்களை போட்டு மேம்படுத்த வேண்டிய ராசி. படிப்புக்காக வெளிமாநிலம் வெளியூர் செல்ல வாய்ப்புகள் உள்ள ராசி. எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன், பிறந்த ஊரில் வேண்டாம், வெளியூர் போய். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக வருகிறது சூட்சமம். வெளி மாநிலமோ வெளியூரோ ஒரு மாவட்டத்தையாவது மாற்றிடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சென்னை வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நேராக கோவை வட்டார பகுதி, இல்லைன்னா பாண்டிச்சேரி, இல்லைன்னா பெங்களூர் அனுப்பிவிட்ருவேன். இல்லை கோவை வட்டார பகுதி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேறு பக்கம் அனுப்பிடுவேன். ஏன்னா இந்த 2 பக்கம் மெயின் காலேஜஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த பக்கம் நிறைய பேர் இடத்த மட்டும் மாற்றி விட்டுருவேன். அப்போ அவங்களுக்கு ஆனால் அப்படி பண்ணவங்க எல்லாருமே சக்ஸஸாக இருக்காங்க. இது அடிப்படை சூட்சமம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதற்கு முன்னாடி இந்த ஹெல்த்தை பற்றி நான் பார்ப்போம். யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற புக்கு. இது ஃபண்டமெண்டல் புக். அவ்வளோ அடிப்படையில் கிரகக்காரகத்துவம், நட்சத்திரக்காரகத்துவம், நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கேன். பிரசன சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது. இது படித்தால முழுமையாக ஒரு ஜோதிடரோட அறிவு ஹைலி வந்துடும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆன்லைனில் கூகுளில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இந்த ராசிக்காரங்க ஹெல்த் அஜீரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. இரவு நேரத்தில் உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது. 6ஆம் அதிபதி உச்சம் பெறுகிற கிரகம் 2ஆம் இடத்துல இருக்குன்னா எண்ணெய் பொருட்கள், நெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிக ஆசைப்படும். கடல் சார்ந்த உயிரினங்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்து கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். அது இரவு நேரத்தில் மேக்ஸிமம் போகக்கூடாத ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை விஷயத்தில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ராசியோட அமைப்புங்க 5-8 வர்றனால. அப்போ ஒரு ஆரம்பத்தில் குழந்தை பிறப்புக்கு லேட்டுன்னு வருத்தப்பட்டது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் குழந்தை பிறந்துடும், இந்த ஹார்ட் பீட் சம்மந்தப்பட்டது அந்த ஆரம்பத்தில் அது பதட்டமாக இருக்கும். குழந்தை பிறந்துடுச்சுனாலும் மருத்துவம் பார்த்துருப்பாங்க. குழந்தைலாம் பிறந்து நல்லா படித்து வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா, வேலை கிடைக்குமா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த கும்பராசி இந்த ஒரு தவிச்சு தான் போகுது. அதனால் நான் மேக்ஸிமம் குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வைக்கக்கூடிய சூட்சமங்கள்லாம் நிறைய உண்டு. இந்த ராசிக்கு தத்து கொடுத்து பொதுவாக ஒன்று இவங்களே தத்து கேட்டிருப்பாங்க, இல்லை குழந்தையை தத்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க. தத்து கொடுத்தல்ங்கிறது சொந்த பந்தத்திற்கு கூட இருக்கலாம். இவங்க நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தத்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ், இவங்க திருமணம் செய்யும் பொழுது நல்லா பாருங்கள், கலஸ்திரக்காரகன் இந்த ராசிக்கு 9 இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வருகிறது. இப்போ 7-9 மறைமுகம். திருமண காலகட்டத்தில் தந்தை உடல்நிலையை பார்க்கணும். இவங்க எப்போ வீடு கட்டினாலும் 4ஆம் அதிபதியை டச் பண்ணால் நேராக 9ஆம் அதிபதி. வண்டி வாகனம் வாங்கினாலோ இடம் வாங்கினாலோ தந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். இதெல்லாம் சூட்சமம் கவனிக்கணும். சொல்லுவாங்க, இப்போ தான் வீடு கட்டி முடித்தோம், அப்பா கீழே விழுந்துட்டார். இப்போ ஒரு கார் வாங்கினோம், அப்பாவுக்கு சின்னதாக ஒரு சுகர் இருக்குன்னு நாங்கள் பிரச்சனை வந்து, இதெல்லாம் விஷயம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து அதற்குன்னு ஸ்டாப் பண்ணி பரிகாரங்கள் பண்ணி தான் ஆகணும். வாழ்வியல் பரிகாரம் உண்டு. ராசி ஜெயிக்க கையில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், குழந்தை வடிவத்தில் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அப்பப்போ ராமேஸ்வரம் சென்று திதி கொடுத்து வர வாழ்வில் வெளிச்சம் வெற்றி. இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். ராசிக்கு சிவ வழிபாடு உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க நட்பனாக மாற்றிடும். இவங்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் வேலையில் தொந்தரவு இருந்தால் அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு வேலும் மயிலும் இருக்கின்ற முருகர் குழந்தையாக இருக்கக்கூட வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை கையில் ஆயுதம் இருக்கிற முருகர். இந்த அம்சத்தில் பாருங்கள், பொதுவாக ஆயுதம் எல்லாருக்கும் இருக்கும். நான் இந்த ராசிக்கு அப்பப்போ வஜ்ரவேல் இருக்கிற திருத்தணி கொடுப்பேன், சுவாமிமலை கொடுப்பேன். நாங்கள் இவங்களுக்கு 3ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிற அதில் அந்த நட்சத்திரம் கிரகங்கள் சூட்சமங்கள் பார்த்து கொடுப்பேன். இதெல்லாம் சென்று பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் இருக்குங்க. ரைட், உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.